மயிலாப்பூர் என்றாலே கபாலீஸ்வரரும் கற்பகாம்பிகையும் தான் நம் நினைவுக்கு வரும். அம்மன் கோவில் என்றால் மயிலாப்பூரில் முண்டகக்கன்னி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. சென்னை மயிலாப்பூரில் எழுந்தருளியுள்ள முண்டகக்கன்னி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள். ஆடி, வெள்ளி மற்றும் செவ்வாய் தினங்களில் இந்த தலம் மிகவும் பரபரப்பாக காணப்படும். இந்த தலத்தில் ராகு கேது தோஷம் போக்கும் தலம் ஆக இருக்கிறது. ஆடி, செவ்வாய் மற்றும் வெள்ளி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஆடி மாத பிறப்பு வேறு. அன்னையை பாம்பாகி வந்தவளே என்றும் புற்றாகி நின்றவளே என்றும் மனமுருகி வேண்டி வழிபடுகின்றனர் பக்தர்கள். மயிலையில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் முண்டகக்கன்னி அம்மன் நாகதோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். பக்தர்கள் இங்கே வந்து ஆடி முதல் வார வெள்ளிக்கிழமை அன்று பொங்கலிட்டு அம்மனுக்கு ஆராதனை செய்கின்றனர். ராகு கேது தோஷம் நீக்கும் தலம் என்ற சிறப்பும் இந்த ஆலயத்திற்கு உண்டு. எனவேதான் ஆடி மாதம் பிறந்து விட்டாலே முண்டகக் கன்னியம்மனை காண பல பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் மயிலைக்கு வந்து விடுவார்கள். பொங்கல் வைத்து வழிபட்டு நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்புவாக தோன்றியவள் முண்டகக் கன்னியம்மன். முண்டகம் என்பதற்கு பல்வேறு பொருள் வழங்கப்பட்டாலும் தாமரை மலர் என்பதே பொருத்தம். கன்னி என்பதற்கு கண்களை உடையவள் என்று பொருள். தாமரை போன்ற கண்களை உடையவள் என்ற பொருளில் முண்டகக் கன்னி என்ற பெயரில் இங்குள்ள அன்னை அழைக்கப்படுகிறாள். எளிமையும் அழகும் அருளும் நிறைந்த இந்த ஆலயம் மயிலாப்பூரில் நடுவே அமைந்துள்ளது. அன்னைக்கு காலையில் தொடங்கி நண்பகல் வரை தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அன்னைக்கு பால், தயிர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, சந்தனம், பன்னீர் என பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அபிஷேகங்கள் முடிந்த பின்னர் அன்னையின் திருமுகத்தில் பெரிய மஞ்சள் உருண்டையை தட்டையாக்க பதிய வைத்து கண்மலர், நாசி, அதரம் வைத்து வேப்பிலை பாவாடை கட்டி பூமாலை சார்த்தி அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டுகின்றனர். இதனால் இவளை மஞ்சள் முகத்தாள் என்றும் அழைக்கின்றனர். அன்னையின் வலதுபுற எதிரில் மிகப்பெரிய அரச மரமும் அதன் அடியில் நாகக்கன்னிகளும் உள்ளன. அன்னையின் பின்புறம் தலமரமான ஆலம் விழுதுகள் இல்லாத அபூர்வ மரமான கல்லால மரமும் புற்றுடன் 3 அடி உயர கல் நாகமும் அமைந்துள்ளன. பின்புறம் உள்ள புற்றில் வாழும் நாகம் நாள்தோறும் இரவில் அன்னையை வணங்கி வழிபட்டு செல்கிறாள் என்பது ஐதீகம். இத்தலத்து அன்னை நாக வடிவத்தை ஒத்திருப்பதாலும் நாகம் இவளை வழிபடுவதாலும் நாகதோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்களுக்கு இவள் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். நாகதோஷம் இருப்பவர்கள் முண்டகக்கன்னி அம்மனை வழிபட்டு நாகக்கன்னி சிலை பிரதிஷ்டை செய்வதாக வேண்டிக் கொள்கிறார்கள். அதன் பிறகு 48 நாட்களுக்கு நீரிலேயே நாகக்கன்னியை வைத்திருந்து அதை ஆலயத்தின் முகப்பில் இருக்கிற மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து அதற்கு பாலாபிஷேகமும் வழிபாடும் நடத்தி வழிபடுவது இந்த ஆலயத்தின் விசேஷம். இங்கு எழுந்தருளி உள்ள அம்மனை வழிபட்டால் தீராத நோய் நிவர்த்தியாகும், பில்லி, சூனியம், நாகதோஷம், கிரகதோஷம் நீங்கும், திருமணத் தடை அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கல்வி, மகப்பேறு, வீடு வாகன வசதிகளுக்கும் வரம் தரும் அன்னையாக திகழ்கின்றாள். அதேபோல் ஆடி மாதம் அம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம், காப்பு மற்றும் அன்னாபிஷேகம் செய்வதும் இங்கு விசேஷம். நோயற்ற உடல் வேண்டி அங்க பிரதர்ஷனம், வேப்பிலை பாவாடை அணிந்து பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்கின்றனர். பொங்கலிட்டும் வழிபடுகின்றனர். சர்க்கரை பொங்கல், கண்மலர், கை, கால் உருவங்களை செலுத்தி பக்தர்கள் நேர்த்திக் கடனை ஆடி மாதத்தில் நிறைவேற்றுகின்றனர். அம்மை நோய், கண் நோய் நீங்கவும் இந்த அம்மனை வழிபடலாம். அம்மை நோய் கண்டவர்கள் இந்த ஆலய தீர்த்தம் மஞ்சளை வாங்கி சென்று உடலில் பூசி வேப்பிலையால் தடவி விட்டால் நோயின் தாக்கம் எளிதில் குறைந்துவிடும். காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் ஆலய தரிசனம் செய்யலாம். ஆடி வெள்ளி சக்தி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த நாளாக இந்த ஆடி மாதம் கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கிறது. இந்த நாட்களில் குறிப்பிட்ட சில வழிபாடுகளை நாம் கோவிலுக்கு சென்று செய்வோம். அப்படி செய்ய இயலாவிட்டால் வீட்டில் இருந்தேவும் செய்யலாம். இது அளவில்லாத நன்மைகளையும் செல்வங்களையும் நமக்கு தேடித்தரும். நாம் என்ன வேண்டுதல் வைத்து
இந்த வழிபாட்டினை செய்கிறோம் என்பதை பார்த்தால் அது அப்படியே நிறைவேறும் என்பது இந்த பக்தர்களின் நம்பிக்கை. ஆடி மாதம் முதல் வெள்ளியே ஆடி மாத பிறப்பில் அமைந்துள்ளது மிகச் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த நாளில் வீட்டில் எப்படி பூஜை செய்யலாம், அம்மனை எப்படி வரவேற்கலாம் என்று பார்த்தால், ஒரு பித்தளை சொம்பு அல்லது செம்பிலால் ஆன சொம்பை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தண்ணீர் நிரப்ப வேண்டும். அந்த தண்ணீரில் சிறிது வேப்பிலை, மஞ்சள் தூள், ₹1 நாணயம், எலுமிச்சம்பழம் ஆகியவற்றை போட்டு அதில் வீட்டின் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அம்பிகையை எழுந்தருளி இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும். ஏதாவது வேண்டுதல் நிறைவேறும் என்றால் அந்த வேண்டுதலை மனதார வேண்டிக் கொண்டு, இந்த ஆடி மாதம் முழுவதும் எங்கள் வீட்டில் எழுந்தருளி எனது வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளலாம். இதனால் அம்மனின் அருளை முழுதாக அடையலாம். காலை மற்றும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அபிராமி அந்ததி, லலிதா சகஸ்ரநாமம் போன்ற ஸ்லோகங்களை சொல்லலாம். பகல் நேரத்தில், அதாவது இலை போட்டு படைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் துள்ளு மாவு, இளநீர் போன்றவற்றை, கூழ் போன்றவற்றை அம்மனுக்கு படைத்தும் வழிபடலாம். சர்க்கரை பொங்கல் வைத்து படைத்தும் வழிபடலாம். அதுவும் முடியாதவர்கள் பழங்கள் என்ன முடிகிறதோ அதை மட்டும் படைத்து வழிபடலாம். எளிமையாக 2 வாழைப்பழம் மட்டும் கூட வைத்து வழிபடலாம். இதனால் அம்மனின் அருள் பரிபூரணமாக கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த வருடம் ஆடி வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமையாக வருகின்றன. அதாவது ஜூலை 17, ஜூலை 24, ஜூலை 31, ஆகஸ்ட் 7 மற்றும் ஆகஸ்ட் 14 என மொத்தம் 5 ஆடி வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பிகையை வழிபடலாம். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தோஷங்கள், பாவங்களை நீக்கும். அதோடு வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையில் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ அல்லது வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்தோ வழிபடலாம். வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் திருவிளக்கு பூஜை செய்தால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். விளக்கிற்கு குங்கும அர்ச்சனை செய்தும் வழிபடலாம். நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை முன்வைத்து வீட்டில் இந்த திருவிளக்கு பூஜையை செய்தால் வீட்டில் ஏற்படும் இந்த திருவிளக்கில் அம்மன் எழுந்தருளி இருப்பதாக முன்னோர்களின் நம்பிக்கை. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் சொல்ல வேண்டிய அம்மன் ஸ்லோகம்: ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, 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 ஓம் ஆதிசக்தி, 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 ஓம் வந்திரங்கு காத்தருள்வாய் போற்றி, ஓம். மீண்டும் ஒருமுறை மந்திரம்: ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, 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 ஓம் ஆதிசக்தி, 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 ஓம் வந்திரங்கி காத்தருள்வாய், ஓம். இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டால் போதும், உங்களுடைய பூஜைகள் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அம்பாளின் அருளாசி நிச்சயம் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மந்திர வார்த்தைகள் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டி அடிக்கும். சாதாரண வெள்ளிக்கிழமைகளில் கூட பூஜை செய்யும் போது அம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். இறுதியாக தீப தூப ஆராதனை காண்பித்து அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். கோவிலில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில், அதுவும் ராகு காலத்தில் அம்மன் கோவில்களில் விளக்கேற்றி, எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். ஆடி வெள்ளி வழிபாட்டு முறைகள் பற்றிய பலன்கள் குறித்து மேலும் அறிய பத்மம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.